இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி சொல்லிடுவே, மகிமைப்படுத்திடுவே, ஸ்தோத்திர பலியிடுவே, செய்த நன்மை நினைக்கின்றே, நன்றி சொல்லிடுவே, மகிமைப்படுத்திடுவே. மகிமை உமக்கு மகிமை, மகிமை உமக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பன் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொண்டே, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை அணைத்துக் கொண்டே, தகப்பன் கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொண்டே, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை அணைத்துக் கொண்டே, தாயே என் தந்தையே, தாயே என் தந்தையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானம் பூமி படைத்தவரே, நீ சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. வானம் பூமி படைத்தவரே, நீ சர்வ வல்லவரே, ஜீவனுள்ள தேவன் நீரே, ஜீவாதிபதி நீரே. ஜீவனே என் பலனே, ஜீவனே என் பலனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் தூதிகளுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தரே, உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன், உம்மை வாயார வாழ்த்துகிறேன், உம்மை மனதார போற்றுகிறேன். கடைசி காலத்தை அறிகிற அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம்.
நீங்க எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இந்த காலத்துல நீங்கள் எதிர்கொள்ள போகிற பிரச்சனை என்ன, நீங்கள் அதுல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு கர்த்தர் நீங்கள் காலத்தை குறித்த அறிவுடையவர்களாக இருக்க விரும்புகிறார். மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஜனவரி 17. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட் ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்கநத்தம், PRC டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளை, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் 9442800449, 9442800447. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க பிரியப்படுகிறேன். சங்கீதம் 61:2 நாம் வாசித்து பார்த்தால், சங்கீதக்காரன் ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என் இருதயம் தொய்யும் போது, துவண்டு போகும்போது, கவலையிலே மூழ்கும்போது, பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய்விடும். எவ்வளோ ஒரு அருமையான ஜெபம்ல. நம்ம என்னைக்காவது இப்படி ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவரே, எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் வச்சிருங்க, உயர்த்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? நம்ம ஜெபம் எல்லாம் நம்மை சுற்றி இந்த தேவையை பற்றி, வருமானத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி தான் இருக்கும். எட்டாத உயரன்றது அது மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்டது. இது ஆவியானவராலே அன்றி வேற யாரும் கண்டுபிடித்து ஜெபிக்க முடியாது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டாரா? கேட்டார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு தானே இருந்தார். வீட்டை விட்டு துரத்தப்பட்டு, அப்பாவால் மறக்கப்பட்டு, ஆடு மேய்ச்சி காட்டில் வாழ்ந்த அந்த மனுஷன், அவன் இருதயம் விசாரத்தில் கவலையில் பெருகும்போது கண்ணீரோடு வேண்டினானா, எனக்கு எட்டாத உயரத்தில் கொண்டு போங்க ஆண்டவரேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் ஒரு ராஜாவா எட்டாத இடத்துல கொண்டு போய் உயர்த்திட்டாராம், வச்சிட்டாராம். எவ்வளோ ஒரு மேன்மை பார்த்தீங்களா? கர்த்தரால் வருகிற அந்த எட்டாத மேன்மை. அதுக்கு நம்ம கூப்பிடணும், தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம வழியெல்லாம் ரொம்ப குறுகிய வழி, சுருக்க ஒடுக்கமான வழி. இன்றைக்கி வண்டி ஓடுனா போதும், இந்த மாதம் குடும்பத்தை ரன் பண்ணிட்டா போதும், இந்த மாதம் EMI கட்டிட்டா போதும், இந்த மாதம் ஊழியம் பண்ணிட்டா போதும். இப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் தேவனுடைய வழி, ஏசாயா 55:9 சொல்லுகிறது, பூமியை காட்டிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே போல தேவனுடைய வழிகள் உயர்ந்த வழிகளாம், மேன்மையான வழியாங்க. பூமியிலிருந்து வானத்தை அளக்க முடியுமா? எவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்ல முடியுமா? எத்தனை நாள் ஆகுன்னு தெரியுமா? தெரியாதல்லவா? பூமியிலிருந்து வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ கர்த்தருடைய வழிகள் உயர்ந்த வழிகளாம். அந்த உயர்ந்த வழியை ஆண்டவர் மோசேக்கு காட்டினார் என்று 103ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதம் அருமையாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது? எத்தனை நாளைக்கு இந்த பணம் பற்றாக்குறை ஆண்டவரே? எத்தனை நாளைக்கு வியாபாரம் ஓடாது?
எத்தனை நாளைக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறது? எத்தனை நாளைக்கு கடன் வட்டியே போயிட்டுருக்குது? பற்றாக்குறையோடே குடும்பம் வாழணும், மிகுதி எடுக்க முடியலையே, ஊழியத்தில் ஜெபம் பண்ண முடியல, விசாலமாக முடியல, எனக்கு நீங்கள் எட்டாத ஒரு வழியை காட்டுங்கன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டு போவார். 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவைகளை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, நமக்கோ ஆவியானவர் சகலவற்றையும் வெளிப்படுத்துகிறாராம். நம்ம இருதயத்தில் தோன்றாத, கண்ணுக்கு புலப்படாத, காதுக்கு எட்டாத மறைவான வழிகள், தேவனுடைய வழிகள். சாத்தாத கண்ணை மறைச்சிடுறான். நம்ம ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி மேன்மை அடையாதபடி பல வேலைகளை, கவலைகளை, உலக ஐஸ்வர்ய மயக்கத்தை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பிரிக்கிறான். ஊக்கமான ஜெபத்தை தடுக்கிறான். அப்போ நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணிங்கன்னா, உபவாசித்து ஜெபித்தீங்கன்னா, அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணும், காதுகள் கேட்கும், நமக்கோ அவைகள் ஆவியானவர் வெளிப்படுத்துவாராம். இதைத்தான் யோபு சொல்லுகிறார். என்னென்னமோ ஆண்டவரை குறை சொன்னார், நண்பர்களை குறை சொன்னார். ஒரு நாள் ஆண்டவர் அவரோடு பேசும்போது யோபு வாயில் கையை வச்சுக்கிட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம். யோபு 42:3 வாசித்து பார்த்தால், எனக்கு அறியாததையும் தெரியாதையும் அழைப்பிட்டேன், என்னை எட்டாத வழியில் கொண்டு போங்க. நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஆண்டவரே எட்டாத ஒரு உயரத்தில் எங்களை வைக்கிற தேவன் என்று சொல்லி தன்னுடைய குறைகளுக்காக மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய இரக்கத்துக்கு கெஞ்சினான். அதன் பிறகுதான் ஆண்டவர் அவருக்கு பலன் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், இழந்த ஐஸ்வர்யத்தை, சொத்துக்களை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அந்த தேவன் இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களை எட்டாத இடத்துல கொண்டு போய் நிறுத்தி உயர்த்தப் போகிறார். அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எரேமியா 33:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நான் உனக்கு மறுமொழி கொடுத்து நீ அறியாத, கேள்விப்படாத, உனக்கு எட்டாத வழியில் நான் உன்னை கொண்டு போவேன். இந்த நாளில் உங்களை எட்டாத வழியில் கர்த்தர் கொண்டு போய் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி ஒரு மேன்மைக்குள் கொண்டு போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்களை எட்டாத கண்மலையின் மேல் நிறுத்துவீராக, உம்முடைய வழிகளை காட்டுவீராக. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை வைத்தருளும் என்று தாவீது கூப்பிட்ட போது அவனை ஒரு ராஜாவாக உயர்த்தினவர். இன்றைக்கு எல்லா தரித்திரத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் உடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆண்டவரை மனரம்யத்தோடு உம்மை பின்பற்ற உதவி செய்யும். இந்த நாளில் அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.